முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உங்களை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சொல்லுங்கண்ணா. லண்டனுக்கு போய் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, காமராஜர் எம்ஜிஆர் கர்நாடகா போய் லண்டனுக்கு போய் படிச்சாங்களா? ஆமாங்கண்ணா. அது மட்டும் இல்லாம உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க 6 மாசம், அது மாதிரி எனக்கு தகவல் வருது, அது தெரியாம கருத்து சொல்லிட்டு இருக்காரு போராடமா அப்படி சொல்றாரு. ஆனா அரசியல்ல படிக்காம இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம். அரசியல் யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு. இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவராக இருக்குன்னா, இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு 1980 90க்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இங்க இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம். சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு, தென் சென்னை கோட்டையினார், சொந்த பையன் டெபாசிட் இழந்துட்டார். அவரெல்லாம் பேசலாமா? அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்த பையனை, இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா? எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க? எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை. இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை. அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமாண்ணா? அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது, நான் படிக்க போறேன். உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா? நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு. இளைஞர்கள் விரும்புறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கணும், விரும்புறாங்க அப்டேட்டடா இருக்கணும். ஃபேபியன் சோசியலிசம் தெரிஞ்சுக்கணும். ஏன் யூரோப்பியன் நாடுகள்ல ரைட்டை நோக்கி போது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது, ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும். எப்படி பாலிடிக்ஸ் மாறுது, இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எதுவுமே இல்லை, காலையில வீட்டில் லுங்கியை கட்டிட்டு பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன், சாயந்தரம் லுங்கி கட்டிட்டு நைட் 8:30 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன். இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமானே? அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்? ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடணும், எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. எங்கேயும் போறது இல்லை, இங்கதான் இருக்க போறேன்னா. அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமார் அண்ணனை கும்பிட்டும் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக, ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக 1,00,000 ஒருத்தர். இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் 10 மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போறாங்க, அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க. அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும், ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணனும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு 1% ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும். அதனால அவங்க நிறைய பேசணும், நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமா வளரும். அதுக்கு பதில் கொடுத்திருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட், செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி, அந்த புறத்துல பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு. ஆனா மதுரை மேயருக்கு சு வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோல பரிசா கொடுக்கறாங்க. அந்த போட்டோவை போட்டு என்னையும் அப்படி பேசுறீங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும், ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோல் வேண்டாம்னா அதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை வெங்கடேசன் கொடுத்திருந்தாங்க. அதற்கு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா. அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர், நாவலாசிரியர், சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை. அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம் தான் கதாநாயகன். சு வெங்கடேசன் அவருடைய கதையில காலம் ஒரு கதாநாயகனா இருக்கும். இன்னைக்கு இந்த காலம் என்ன பண்ணிடுச்சுனாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியா உட்கார வச்சிருக்கு. அதனால அங்கே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுறாங்க. அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதுன்னா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க? அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில கொடுத்தாங்க? எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும்? திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு 10 குறள் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு, செங்கோன்மை 10 குறள் இருக்கு. அப்ப திருவள்ளுவரை முட்டாளுங்கிறாரா? அப்ப திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா? அப்ப திருவள்ளுவரும் இது போல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா? அதனால் சு வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கு அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது.